ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலா பவுடர் இருக்குது, அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலாலே உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது, எதுவுமே போட வேணாம். இப்போ காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது 3 காலிஃப்ளவர், அதுக்கு 3 பாக்கெட் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க.